ஐயா ஜோசப்பர்த்தி ஐயா, நல்லா இருக்கீங்களா? யார் அது? நான் தான் சேவியர், அருளப்பசாமி மகன். அடையாளம் தெரியலையா? அருள்மைனா, இப்பதான் வர்றியா? இது யாரு, உன் பொஞ்சாதியா? ஆமா. உன் அம்மாவை மறந்துட்டியாடா? நீ நல்லா இருக்க, போகும்போது அவளையும் கூட்டிட்டு போயிருப்பா. ஒவ்வொரு தடவையும் அதுக்காக தானே வரேன், கூட வர மாட்டேங்குது. அவன் அந்த காலத்து பொம்பளை, பயிராய்க்கும் பிடிச்சவ. அப்படித்தான். வீட்டுக்கு போங்க, பொழுது சாய் நான் வரேன். என்னடா சேவியரே, என்னக்கா இப்பதான் வாரியா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா எங்க போச்சு? வீடு பூட்டியா கிடக்கு? ஆமா. எங்க போயிருக்கோம்? இங்கதான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஜெபம், இல்லைன்னா கடலை பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கோம். உங்க அம்மாவை பகல்ல நான் பார்த்தே ரொம்ப நாளாச்சுப்பா. சரி உக்காருங்க, வந்துடும். சரிக்கா. ஏன் அங்கங்க போய் நின்றுட்டு இருக்க? வீட்டை பூட்டி வச்சுட்டு எங்க போன? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? அம்மா, இங்கே ஏமா தனியாக இருக்க? அக்கம் பக்கத்தில் யார் கூடயும் நீ பேசுறது கிடையாதான்? இதில் உங்கள் அம்மாவை தனியாக விட்டுட்டு பொண்டாட்டி பின்னாடியே போயிட்டியாடான்னு ஊர் பூரா தூத்துறானுவ. உனக்கு என்னம்மா குறை? நான் இருக்கேன், நீ பார்த்து கட்டி வச்ச மருமக இருக்கா. உனக்கு எதுனா ஒன்றா நான் பார்க்க மாட்டேனா? அம்மா, டவுனில் வாடகை தர முடியலம்மா, ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த பிள்ளையோட அப்பா ஒரு 10 லட்ச ரூபா தரேன் இருக்காப்புல. கூட ஒரு 5 10 போட்டோம்னா டவுனை விட்டு தள்ளி சின்னதாக ஒரு வீடை கட்டி விடுவோம்லம்மா. இப்போ புரியுது நீ ஏன் இங்கே வந்திருக்கேன்னு. யாரை வீட்டை யாரை விற்கிறது, அந்த பேச்சுக்கே இடமில்லை. எங்கள் அப்பன் சுத்த நான் நோக்கி வேணாமா? இது உங்கள் அப்பன் சொத்து தான். அவர் செத்த பிறகு தான் உனக்கு இதில் உரிமை. இப்போ இதை வித்துட்டு பின்னாடி நடு ரோட்டில் அலையறதா? நீ இங்கே வந்துரு, நான் பார்த்துக்கிறேன். என்னம்மா லூசு மாதிரி பேசுகிற? பேசாம சாப்பிடு. சும்மா இருமா. எங்கள் அப்பா 25 வருஷத்துக்கு முன்னாடி கடலுக்குள்ளே போன ஆள். இந்நேரம் அவர் எலும்பு கூட மீன் தின்றுருக்கான். திரும்ப வந்துருவாருன்னு எங்களை வாழ விட மாட்டேறியம்மா. அவர் உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்நேரம் எங்கேயோ கரை ஒதுங்கி அவர் போனால் காணாம போயிருக்கோம். யாரா செத்தது? செத்தவரை யாரு பார்த்தா? உங்க அப்பா ஆண்டவர் மாதிரி உசுரோட வருவாரு. அவர் வர்றப்ப நான் இந்த வீட்டுல இருக்கணும். என்னப்பா? என்னம்மா இப்படி பண்ணுது? கூடயும் வர மாட்டேங்குது. கடலுக்கு போனால் எங்கள் அப்பா திரும்பி வந்தால் தான் வீட்டை வைக்கணும்னா நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேணாமா? உங்கள் ஒப்பன் போன நாள்லேருந்து உங்கள் அம்மா இப்படி ஆயிடுச்சு. கூட இருந்த தாத்தனையும் பாட்டியையும் சுனாமி கொண்டு போயிடுச்சு. கடலுக்கு போன உங்கள் ஒப்பன் திரும்பி வருவான்னு உங்கள் அம்மாக்காரி நம்புறா. இது ஒரு கிறுக்கு, வேற என்ன சொல்கிறது? ஆமாம், கிறுக்கு தான். பாசம்னாவே கிறுக்கு தாண்டா. அதெல்லாம் உங்களுக்கு புரியாதரா? உங்கள் அம்மா வீட்டை விற்க விடாது. வீணாக பிரச்சனை பண்ணாதீங்க. ஊருக்கு போகலாம் வாங்க. கடனை உடனே வாங்கியாவது ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். 100 200 யார்ட்டையாவது வாங்கிலாம்டி. 8 லட்சத்துக்கு நான் எங்கே போவேன்? எங்க உங்கள் அம்மாவை காணுங்க. நடுசாமத்தில் எங்கே போச்சு? என்னங்க உங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கு? கல்லறையில பாட நீதார் பாடல பாடுது.
5 ஆண்டுகளுக்கு முன் இறந்த தன் கணவன் உடலை யாருக்கும் தெரியாமல் புதைத்து வைத்த மனைவி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். ராமேஸ்வரம் அருகே உள்ள தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த அருளப்பசாமி 25 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். அவரது உடலை அவரது மனைவி எஸ்தர் யாருக்கும் தெரியாமல் தன் வீட்டிலேயே புதைத்து விட்டார். அதை அவரது மகனே கண்டுபிடித்துள்ளார். இதைத் தொடர்ந்து 46 வயதான எஸ்தரை போலீசார் கைது செய்தனர். புதைக்கப்பட்டவர் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். வீட்டில் ஹஸ்பண்டை போச்சு வச்ச கேஸ் மேடம். அக்யூஸ்ட் ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் லேடி. ஏசி ஸ்பெசிஃபிக்காக உங்களை இன்ட்ராகேஷன் பண்ண சொல்லியிருக்காரு மேடம். தேவையான வேறு மாதிரி இருக்கலாம் மேடம். வயசு என்ன இருக்கும்? 45லேருந்து 50 வயசு இருக்கும். பேரு? எஸ்தர். சரி, நான் பார்த்துக்கிறேன். கீழே உட்காரக்கூடாது, மேலே வந்து உட்காருங்க. எஸ்தரம்மா, உங்களை தான், மேலே வந்து உட்காருங்க. சேர்ல உட்காருங்க. எஸ்தரம்மா, உங்க கணவர் கடலுக்கு மீன் பிடிக்க போய் திரும்பி வரலன்னு எல்லார்ட்டையும் போய் சொல்லியிருக்கீங்க. பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? அப்புறம் ஏன் இஷ்டத்துக்கு எழுதி நான் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவேன். தேவைப்பட்டா உங்க பையனையும் இந்த கேஸ்ல எடுத்து விட்டுருவேன். இது உங்க கணவர் அருளப்பசாமி தானே? சொல்லுங்க, இவரா? எஸ்தரம்மா, அருளப்பசாமி எப்படி செத்தாரு? கொலைதான். யார் அவரை கொன்னா? நான் தான் அவரை கொன்னேன். நான் தான் அவரை கொன்னேன். கான்ஸ்டபிள்! எஸ்தரம்மா, 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 என்னாச்சு? ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேடம். வணக்கம்மா. நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பல. இந்த கேஸை முடிச்சாகணும். நீங்க உண்மையை மறைக்கிறீங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. இனிமே பேசுறதுக்கு ஒண்ணுமில்லை. பேசுறதுக்கு மனசுக்குள்ள நிறைய இருக்கு. என் பேர் ஆக்னேஸ். சொந்த ஊரு சேலம். நானும் கிறிஸ்தவ குடும்பத்து பொண்ணு தான். உண்மையை சொல்லுங்க எஸ்தரம்மா, உங்களுக்கு உதவி செய்யறேன். அருளப்பசாமி என்ன படிச்சிருந்தாரு? அவர் வாழ்க்கையை படிச்சவர். அவரை நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடி குடிக்கு அடிமையாகி கிடந்தார். எங்கள் லூர்து சாமி மாமாவும் மேரி அத்தையும் உசுர குசுரா அவரை பார்த்துக்கிட்டாங்க. டேய், தூக்குங்க, தூக்கு. தலை தலை பார்த்து. என் 5 வயசுல எங்க அம்மாவும் அப்பாவும் தவறிட்டாங்க. என் பெரியம்மா பெனிட்டா மதர் தான் என்னை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தாங்க. சிஸ்டர் ஹோமில் தங்கி அங்கே இருந்த சர்ச் வேலையும் பார்ப்பேன். தினமும் எங்கள் பெரியம்மா பெனிட்டா மதர் கூட ஜெப ஊழியத்துக்கு போவேன். குழந்தைங்க நோய்வாயப்பட்டவங்களுக்கு ஜெபிக்கிறது எங்கள் வேலை. ஜனங்க கோயிலுக்கு தர தசமபாக காசை வசூல் பண்ணி ஃபாதர் கிட்ட கணக்கு கொடுக்கறதும் என் வேலை. அக்கா, இந்தாங்க கோயில் காசு, அம்மா கொடுக்க சொன்னாங்க. சரிப்பா. அம்மா. என்ன அம்மா, கை நடுங்குதுமா. கொஞ்சமா குடிக்கணும்டா. ஊர்ல யாரா குடிக்கல? உன்னைய மாதிரியா 4 முச்சோட இதே ஜோலியா? இது ஒரு பொழப்பாப்பா. குடிச்சா நல்லா வள்ளு வதக்கணும், திங்கணும்பா. அப்பதானே உடம்புல கறி வைக்கும். அம்மா, கை நடுங்குதுமா, காசு கொடு. ஏய், கண்டதையும் வாங்கி குடிக்காதாருலு. நல்ல சரக்கா பார்த்து குடிப்பா. கை நடுக்க நின்னதும் திரும்பி வீட்டுக்கு வந்துரு. நேத்து மாதிரி இங்கே விழுந்து கிடக்காத, அசிங்கம்டா. சரிம்மா. ரூபா என்ன செய்யறது? ஏய், நீ செய்யறது ரொம்ப நல்லா இருக்குடி. குடிக்கிறதுக்கு காசு தர ஒரே தாய் நீ தான்.
ஏய் கூறு கட்டத்தனமா பேசாத. எந்த ஒரு பழக்கத்தையும் டக்குன்னு நிப்பாட்டக்கூடாதான். நிப்பாட்டினா உசுருக்கே ஆபத்தான். கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லி தெளிய வைக்கணும். ஏய் அவன்லாம் சர்பத் சாப்பிட்றதுக்கா காசு கேட்குறான், குடிக்கிறதுக்குடி. என்ன செய்ய சொல்ற? பிள்ளை கை நடுக்குதுன்னு தவிக்கிறான்ல. இதுக்கு தான் வேற எங்கேயாவது வேலையை வாங்கி கொடுனாலும் கேட்க மாட்டேங்கிற. கடல் புறத்தில் பிறந்துட்டு ஹோட்டலில் போய் எச்சி பாத்திரம் கழுவ சொல்றியா? மலக்குறவன் கூட வறுமையில் செத்துருக்கான், மீனவ பைய செத்தது இல்லடி. மீனவ சாதியில் புறப்படுத்திட்டு கடலுக்கு போகாம கையேந்தி நின்னா என்னடி அர்த்தம்? என் மயன் யார்ட்டையும் கையேந்த மாட்டான், மானஸ்தன். நினச்சிட்ரு. என்னடா இது, நைட்டு தானே வாங்கி வச்சேன். ஷோ அப்பா, இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சாராயத்தை எங்கே ஒழிச்சு வச்சு எடுத்து ஊற்றி போகிறானே. டேய் அந்தோனே, டேய் நைட்டு என்ன பண்ண? நைட்டு சாராயத்தை குடிச்சியா? ஏப்பா பச்சை பிள்ளைய போட்டு இப்படி அடிக்கிற? பச்சை பிள்ளையாடாவே போண்டா ஊத்துண்டா பரவாயில்லன்னு விட்டுட்டேன். பச்சை எதுண்டா பரவாயில்லன்னு விட்டுட்டேன். டேய் நான் வாங்கி வச்ச சாராயத்தை குடிச்சிட்டாவே. அது சாராயம் தெரியாதுப்பா, தலாக்காடு கடியில இருந்தா இரும மருந்து நினைச்சு குடிச்சிட்டேன். அது உனக்கு இரும மருந்தா? காலை முடிக்கட்டா இந்த வீட்டுல மனுஷன் ஓடி நைட்டு வருவீல அப்போ கச்சேரி.